வெல்கம் டு மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனல். வந்திருக்கோம்னா இந்த ஹோட்டல் இந்த பாருங்க, ஹோட்டல் சரவணா இங்கே தான் சாப்பிட வந்திருக்கோம். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஹலால் செய்யப்படவில்லை. இதுதான் இதில் முக்கியமான ஹைலைட்டான விஷயமே. ஹோட்டல் இதுதான். அங்கே வந்து உள்ளே போவோம் வாங்க. ஆமா 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 அவருக்கு நான் ஃபோன் போட்டு சொன்னேன், சார் இந்த மாதிரி இப்படி சொல்லுதாங்க, வீடியோ எப்போதும் போட்டுக்கு எதுவும் தப்பா பிரச்சனையான்னு சொல்லி நான் கேட்டேன். சரி 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 அப்போ அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க சொல்லி கொஞ்ச நேரத்துக்குள்ளே கொஞ்சம் எப்படி சொல்ல, இந்த பிஜேபிக்காரங்க இந்து முன்னணிக்காரங்க அவங்க நிறைய பேர் கடைக்கு வந்துட்டாங்க. சரி 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 கடைக்கு வந்து இந்த போர்டு எடுக்கணும் வைக்கணும்னு சொல்லி சொல்றாங்களா, என்ன விவரம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. இது என்னடா கொடுமையா போச்சு, நான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன், இவங்க யாரும் உள்ள வந்து நிக்காங்கன்னுட்டு நான் மொத்தத்தை கொஞ்சம் வெளியில போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சரி சரி. ஏன்னா பிரச்சனை ஆகுற மாதிரி தெரிஞ்சது. ஆமா இல்ல, ஆக்சுவலா உங்க நோக்கம் வந்து வேற மாதிரி இருக்குது. நல்ல நோக்கத்துல பண்ணிருக்கீங்க. ஆனா அதான் வந்து ஒரு சில பேர் அரசியல் ஆக்குறாங்க. ரெண்டு பக்கமும் பண்ணுவாங்க இல்லையா? அது அவங்க தொழில் என்ன பண்ணிட்டு போறாங்க, நம்ம என்ன போறோம்? நம்ம என்ன அரசியல்வாதியா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு? சரி சரி. நாரதர் மீடியான்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. இந்த மீடியாவுக்கு கரெக்டான பேரை தான் வச்சிருக்கிறாங்க. சமூகங்களுக்கிடையே வந்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதான் இவர்களுடைய வேலையை. அந்த சேனல்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. தலைப்பு என்னன்னா, தமிழகத்தில் முதல் நோ ஹலால் உணவகம், அரபு நாடுகளில் இருந்து தொடர் மிரட்டல்கள், களத்திற்கு சென்ற சிஜி அப்படின்னு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சரி, அந்த வீடியோலாம் நான் போய் பார்த்தேன். இந்த தலைப்புக்கும் அந்த வீடியோவுக்கும் சம்பந்தமே இல்லை ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு 10 நாள் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா, பேசு தமிழா பேசுங்கிற யூடியூப் சேனல்ல அதே வீடியோ வேற தலைப்புல வருது. எப்படின்னா, நோ ஹலால் போர்டை எடு, மிரட்டப்பட்ட கடை உரிமையாளர், பரபரப்பு வீடியோ வெளியிட்ட சின்னப்ப கணேசன் அப்படின்னு தலைப்பு. இளைய பாரதம்னு ஒரு சேனல், அந்த சேனல்ல போயிட்டா இந்துக்களுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. என்னடா இது, இப்படி ஒரு வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கேன், இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 நாளைக்கு முன்னாடி நாரதர் சேனல்ல போட்ட வீடியோவை ஓபன் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோவில் அப்படி என்ன இருந்துச்சு, எப்படி ஒரு அப்பாவி இவர்களுடைய இந்துத்துவ அரசியலுக்கு பலியாகி அவருடைய வாழ்க்கையை இழக்கிறார், அவருடைய வியாபாரத்தை தொழிலை இழக்கிறார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல முழுசா நம்ம பேச போறோம். இந்த மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சரி, இந்த நாரதர் மீடியா அப்படிங்கிற சேனல் எப்படின்னா, முழுக்க முழுக்க இந்துத்துவ அஜெண்டாவோட இந்துத்துவ அரசியலையும் அவர்கள் சார்ந்த இந்து முன்னணி, RSS, VHP இவர்களுடைய கொள்கையை பத்தி பேசக்கூடியது. அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரானவும் மாற்று சமூகங்களுக்கு இடையில வந்து கருத்தை சொல்றது, முழுக்க முழுக்க பிஜேபி அஜெண்டா ஆதரவு நிலைப்பாட்டோட பேசக்கூடிய வீடியோக்கள் தான் அவங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டு வராங்க. ஸோ அந்த சேனல்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுறது. நான் முதல்ல சொன்ன அந்த தலைப்புல. சரி, இந்த வீடியோக்குள்ள போய் என்னன்னு பார்த்தா, அந்த வீடியோல வந்து தென்காசி மாவட்டம் சுரண்டையில வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது. ஹோட்டல் பேர் சரவணா அப்படின்ட்டு. அந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் பெயர் செல்வா கணபதி. அந்த ஹோட்டல்ல ஒரு நேம் போர்டு வச்சிருக்கிறாரு, எல்லாரும் வைக்கிறது மாதிரி நேம் போர்டு வச்சிருக்கிறாரு, ஹோட்டல் சரவணான்ட்டு. அந்த போர்டுல ஒரு வாசகம் எழுதி இருக்கிறது, ஹலால் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வெளியே ஒரு ஸ்டாண்ட் போர்டு வச்சிருக்கிறாரு, அதுலயும் வந்து ஹலால் செய்யப்படவில்லை அப்படிங்கிற எழுத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இந்த நபர் வீடியோ எடுக்க போறாரு. தமிழ்நாட்டில் வந்து முதல் நோ ஹலால் உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு போறாரு. ஹோட்டலுடைய உரிமையாளர் செல்வ கணபதி அவரிடம் வந்து நேர்காணல் செய்யறாங்க. இந்த ஹோட்டல்ல வந்து நீங்க எப்படி என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அதுல வந்து இந்த நோ ஹலால்னு போட்டிருக்கீங்களே, இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பேசும்போது, பொதுவா எல்லாருக்குமே ஒரு மனநிலை என்ன இருந்துச்சுன்னா, அந்த வீடியோ அவர் பேசுற வரைக்கும் என்ன நினைச்சுன்னா, ஒருவேளை ஒரு RSS அல்லது பிஜேபி சிந்தனை கொண்ட நபராக இருப்பார். முஸ்லிம்கள் வந்து ஹலால் உணவகம் சொல்லி ஹோட்டல்ல வந்து ஹலால்னு போடுறாங்க. அந்த ஹலால் சொல்லக்கூடியது இஸ்லாமிய முறைப்படி அந்த ஆடு மாடை வந்து அறுக்கிறது. அப்படி அறுக்கக்கூடிய முறையில அறுத்தாதான் அறுக்கக்கூடிய அந்த விலங்குக்கும் வந்து வலிக்காது, ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. இறைவனுடைய பெயர் சொல்லி அரைப்பாங்க. ஸோ அந்த கொள்கை முஸ்லிம்கள் அப்படி இருக்கிறதுனால அதற்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய நபர் செல்வ கணபதி. அதனாலதான் அவரு அப்படி ஒரு போர்டை போட்டிருக்கிறதா நம்ம எல்லாருமே பொதுவா நினைப்போம். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அந்த வீடியோல செல்வ கணபதி பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இங்க இந்த பகுதி சுரண்டை முழுவதுமே முழுக்க முழுக்க இந்துக்கள் தான் இருக்கிறோம், முஸ்லீம்கள் வந்து அவ்வளவா வரமாட்டாங்க, வேலைக்கும் வரமாட்டாங்க, இங்க முஸ்லீம்களுடைய கடையும் கிடையாது, அவங்களுடைய இறைச்சி கடையும் கிடையாது. கடையநல்லூர்ல இருந்து கொஞ்சம் 4 முஸ்லீம்கள் சாப்பிடவங்க வந்தாங்க, வந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு அதில் கறி குழம்பு ஊற்றின பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா,
ஹலாலான்னு கேட்டாங்க. இது இறைச்சி யாரு, இந்த கோழியை வந்து யார் வெட்டுறது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து வேண்டாம், இது சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நான் வேற குழம்பு வச்சு தரேன்னு சொல்லும்போது அவங்க வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்ப நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டேன், அப்ப நான் என்ன பண்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஹலால் செய்யப்படவில்லைன்னு போர்டு போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்ப அவர்களை நம்ம ஏமாத்தக்கூடாது இல்லையா? இப்ப அவங்க ஹலால் செய்யப்பட்டிருக்கும்னு நினைச்சு இங்க வருவாங்க, வந்து இங்க சாப்பிட வரும்போது ஹலால் இல்லைன்னா அவர்களுக்கும் மன கஷ்டமா இருக்கும், நமக்கும் தர்ம சங்கடமான சூழல் வரும் இல்லையா? அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நல்ல நோக்கத்துல செல்வ கணபதி அந்த போர்டை வந்து ஹலால் செய்யப்படவில்லை அப்படின்னு போட்டிருக்கிறார். அது அவர் அந்த எந்த அரசியலும் செய்யல, எந்த அரசியல் ரீதியான கொள்கையும் இல்லை, அவருக்கு ஹலாலை பத்தி எதுவுமே தெரியல. அவர் சொல்றாரு, முஸ்லிம்கள் அறுக்கும் போது ஏதோ மந்திரம் மோதி அறுப்பாங்க எல்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த பேட்டி எடுக்கக்கூடிய இந்த நபர் சொல்றாங்க, ஆமா அவங்க குரான் சொல்லி அறுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படிதான், அவ்வளவுதான் அவர் சொல்றாரு. அதற்கு பிறகு அந்த ஃபுட் எப்படி இருக்கு, எப்படி யார் எல்லாம் வைக்கிறா, ஹோட்டலுடைய வரலாறு, இதை பத்தி அவங்க பேசுறாங்க. அதை வந்து என்னன்னா ஒரு போர்டு, நேம் போர்டு வச்சிருக்க, ஒரு விலைப்பட்டியல் வச்சிருக்கிறாரு. அந்த விலைப்பட்டியல்ல ஒரு பக்கம் ஜெயராம் ரமேஷனுடைய போட்டோ, இன்னொரு பக்கம் அஜித் தோவாலுடைய போட்டோ வச்சிருக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, எனக்கு அஜித் தோவாலையும் பிடிக்கும், ஜெயராம் ரமேஷும் பிடிக்கும். இந்த அஜித் தோவாலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாகிஸ்தான்ல போய் இந்தியாவுக்காக வேலை செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அவரால் தான் வந்து 500,000 ரூபாய் நோட்டை தடை செஞ்சாங்க, நம்மளுடைய பொருளாதாரத்தை வச்சு பாகிஸ்தான் வந்து கள்ள நோட்டை அடிச்சு செயல்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசினாரு. அதே மாதிரி ஜெயராம் ரமேஷை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ரஷ்யால இருந்து இந்த பெட்ரோல் இறக்குமதி செய்யும் போது ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நம்மளை சொல்லுச்சு. அப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம்னா, அது எங்க நாடு, எங்களுடைய தேவை என்னவோ அதை நாங்க செய்வோம், அதில் நீங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்லி தைரியமா பேசினாரு. இது எனக்கு பிடிச்சிருந்து, அதனால என் பிள்ளைங்களையும் வந்து அசோக் தவால் ஜெயராம் ரமேஷ் மாதிரி வளர்த்துவேன், எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஒரு பிள்ளைய அசோக் தவால் மாதிரியும் இன்னொரு பிள்ளைய ஜெயராம் ரமேஷ் மாதிரி வளர்த்துவீங்க, 3வது பிள்ளை என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி அவர் கேட்டுட்டு, இந்த நாரதர் மீடியா, அவருடைய பேர் வந்து சின்னப்பா கணேசன், பேரு சின்னப்பா கணேசன்ல அவருக்கு சின்ன புத்தி கணேசன் வச்சிருக்கணும் பேரு, ஆனா சின்னப்பா கணேசன் வச்சுட்டாங்க. அவர் என்ன சொல்றாரா, 3 பேருமே அண்ணாமலை மாதிரி வளர்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சிரிக்கிறாரு. ஹோட்டல் உரிமையாளர் செல்வ கணபதி வந்து பசங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு வெளியுறவுத்துறையில வேலை பார்க்கறது மாதிரியும் ஒரு பெரிய ராணுவ அதிகாரியா வேலை பார்க்கணும் அப்படிங்கறத அவருடைய நோக்கம், அந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு. ஆனா சின்னப்பா கணேசன் என்ன செய்யறாருன்னா, இந்த அவங்களுக்கு தெரியாம வீடியோ எடுத்து பிட்டு படம் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேலையை தான் அண்ணாமலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதை மாதிரி செய்யணும்னு சொல்ல வராரு. அவ்வளவுதான் இருக்குது அந்த வீடியோ. அதுக்கப்புறம் அவங்க நல்லா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்கு, மசாலா எப்படி, இந்த பட்ட விஷயங்கள்லாம் பேசுறாங்க. அதை பத்தி நம்ம பேசல. இந்த வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட போய் வாசிச்சோம். கமெண்ட வாசிக்கும் போது ஒரு முஸ்லீம் கூட இதை தப்பாவே சொல்லல. ஏன் இது எனக்கு என்ன மனநிலையில இருந்த பார்த்தனோ அதே மாதிரி தான் சொல்றாங்க மக்கள். என்ன அப்படின்னா, அந்த நபருடைய எண்ணம் வெளிப்படையாக இருக்கிறது, நியாயமா பிசினஸ் பண்றான், ஏமாத்தல்ல, ஹலால்னு போட்டு மக்களை வந்து ஏமாத்தல்ல, இங்க ஹலால் இல்லை அப்படிங்கறத தெளிவுபடுத்தி இருக்கிறாரு, இது நல்லதுதான், இது சரிதான், இதுல எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி முஸ்லிம்கள் வந்து கமெண்ட் போடுறாங்க. ஒரு சில பேர் வந்து உங்களுடைய வியாபாரம் சிறக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்னு சொல்லி பிரார்த்தனை வரையிலும் செய்யறாங்க. அந்த வீடியோக்கு கீழே அப்படிதான் இருக்கு. இப்ப விஷயம் என்னன்னா, இந்துத்துவ கூட்டம் என்ன நினைச்சுன்னா, தமிழகத்தில் நோ ஹலால் உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டா முஸ்லிம்கள் எல்லாம் கொதித்து எழுந்துருவாங்க, ஹலாலுக்கு எதிராக பேசி விட்டார்கள், ஹலால்னா என்னன்னு தெரியுமா, இந்த பிஜேபியினுடைய அஜெண்டா என்ன, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம கொதித்து எழுந்து சண்டை போடுவோம், அதன் மூலமாக ஒரு அரசியல் ஆதாயத்தை தேடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் நினைச்சது. ஆனா ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா மாறி வந்துச்சு. முஸ்லிம்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், முஸ்லிம்கள் அதை நல்லன்னு சொல்றாங்க, பாராட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த நபருக்கு கால்பட்டி வரைக்கும் பாராட்டுறாங்க. இது என்னடா வம்பா போச்சு, வட இந்தியாலலாம் நடக்கிறது மாதிரி ஹலால் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் செய்யலான்னு முயற்சி பண்ணா, இங்க பார்த்தா நேர் எதிராக வேற மாதிரி இவனுங்க பண்றானுங்களே, விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அதை வச்சு ஒரு அரசியல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஸோ இப்போ அதுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு வீடியோ வந்துச்சு. இந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோல இந்த செல்வ கணபதி அவருடைய சரவணா ஹோட்டலை பத்தி ரிவ்யூ பண்ணியிருந்தோம், தமிழகத்தில் முதல் நோ ஹலால் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதற்கு பிறகு காவல்துறை அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் போன்ல விசாரிச்சிருக்காங்க, உங்க பேர் என்ன, நீங்க என்ன ஜாதி, எத்தனை வருஷமா தொழில் நடத்துறீங்க, எல்லாமே விசாரிச்சிருக்காங்க. இவர் அவர்கிட்ட என்ன சார் விஷயம்னு கேட்டதுக்கு இல்ல தகவல் எடுக்கிறதுக்கு சொன்னாங்க, மேலிடத்துல சொன்னாங்க அப்படின்னாங்க, விட்டாங்க. அதற்கு பிறகு இன்றைய தினம் காலையில வந்து காவல்துறை
காவல் நிலையத்திலேருந்து அவருடைய ஹோட்டலுக்கு போயிட்டு இந்த போர்டெல்லாம் நீங்கள் எடுத்து நீக்கி மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு நீங்கள் நேரடியாக இன்ஸ்பெக்டரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரை அச்சுறுத்திட்டு சென்றதா சொல்றாரு இந்த சின்னப்பா கணேசன். இப்படி ஒரு வீடியோ சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, தென்காசி என்ன பாகிஸ்தான்லயா இருக்கு, வழக்கமா அவர்களுடைய அந்த பாகிஸ்தான் அரசியல் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பேசுறாரு. பாகிஸ்தான்லயா இருக்கு, இங்க முஸ்லிம்களுக்கு ஹலால் சொல்லி ஒரு போர்டு போடுறதுக்கு உரிமை இருக்கும்போது நோ ஹலால் சொல்லி இங்க ஒரு இந்துவுக்கு போர்டு போடுறதுக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி இது ஒரு அரசியலா பேசுறாரு. அதுக்கு பிறகு இளைய பாரதம் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ல இன்னொரு வீடியோ ரிலீஸ் ஆகுது, இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி. இன்னைக்கு இந்த மாதிரி இவரை வந்து கடையில அந்த போர்டை எடுத்து மாத்த சொல்லிட்டாங்க. உடனடியாக நான் அர்ஜுன் சம்பத்துக்கு போன் போட்டேன், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி காரங்களுக்கு போனை போட்டேன், அவரை போட்டேன், இவரை போட்டேன். இவர் நேரடியாக அந்த ஹோட்டலுக்கு போய் அங்க இருந்த காவல்துறையிட்ட போய் சண்டை போட்டு அந்த போர்டை வச்சுக்கலாம்னு சொல்லி உரிமையை பெற்று தந்தார்கள். இது வந்து இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுறாரு. இதெல்லாம் பார்த்த உடனே என்னடா இப்படி அவனுங்க அரசியல் பண்றானுங்க. அந்த நபர் போட்ட நபருக்கும் இந்துத்துவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் போட்டது ஒரு முஸ்லிம்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு நல்லெண்ணத்தினுடைய அடிப்படையில், அவர்களுடைய நம்பிக்கை கெட்டுவிடக் கூடாது அப்படிங்கிற அடிப்படையில், நம்ம யாரையும் ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தினுடைய அடிப்படையில் அவர் அந்த போர்டை போட்டிருந்தார். இவனுங்களா இதை பார்த்து இப்படி பண்றானுங்களே, இப்போ அதுல வந்து ஒரு அரசியல் செய்யறானுங்களே, உண்மையிலேயே அவர் அந்த போர்டை நீக்கிறதுக்கு காவல்துறை முயற்சி செஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு கால் பண்றேன். கால் பண்ணி என்னாச்சு நான் இப்படி பேசுறேன் சொல்லும்போது எடுத்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம யாரையும் ஏமாத்தக்கூடாதுல்ல சார், அதனால தான் நான் அப்படி போட்டேன். இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே போட்ட போர்டு. இந்த போர்டு போட்ட அந்த நேரத்தில் எனக்கு 2-3 பேர் கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்கள விளக்கம் சொன்ன உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 வருஷமா அந்த போர்டு அங்கே தான் இருக்குது. எனக்கு காவல்துறை சார்பாகவோ முஸ்லிம்கள் சார்பாகவோ எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. இந்த வீடியோ இவர் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு காவல்துறையிலேருந்து பிரச்சனை. அதனால தான் நான் வந்து அவருக்கு கால் பண்ணி கேட்டேன், இந்த வீடியோ நீங்க எடுத்துட்டு போனீங்களா, அதுக்கப்புறம் காவல்துறையிலேருந்து எனக்கு இப்படி கூப்பிட்டுருந்தாங்க, ஏதாவது பிரச்சனைக்கு வந்து அது மாதிரி போட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா, அவரு சொல்றாரு இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க நடத்துங்க, நான் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சொல்லிட்டு நான் கடைக்கு வந்து பார்த்தா ஒரே இந்து முன்னணி பிஜேபி காரங்கெல்லாம் வந்து கடையில வந்து நிக்கிறாங்க. எனக்கு என்னடா வம்பா போச்சு, நாம ஒரு வழியா போனா இவங்க இன்னொரு வழியா வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் பேசி எனக்கு போர்டு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆயாச்சு அப்படின்ட்டான். சரியா, இப்போ இது இவ்வளவும் சம்பவம். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ தான் இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கறது பேசுறாரு. இதுக்கு இடையில இவரு என்கிட்ட வந்து செல்வ கணபதி பேசும்போது என்ன பேசுறாராம், நான் வந்து இவரை இந்த அரசியல் பேசுறதுக்கெல்லாம் அவரை கூப்பிடல, நான் வந்து அவர் பொதுவா வந்து இந்த ஹோட்டல்லாம் வந்து ஃபுட் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ பண்றது மாதிரி தான் நான் அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். இது நீங்க பண்ணதுல எந்த தப்பும் கிடையாது. உங்களுடைய ஹோட்டல்ல வந்து ஹலால் செய்யப்படவில்லைன்னு போடுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஹலால்னு போட்டு வியாபாரம் பார்க்கும்போது ஹலால் இல்லாமலே பொய்யா ஹலால்னு சொல்லி முஸ்லீம்களை ஏமாற்றக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஹலால் செய்யப்படவில்லைன்னு சொல்லி நீங்க உண்மையை போட்டு யாருக்குமே தர்ம சங்கடம் ஏற்படாத சூழலை நீங்க ஏற்படுத்தி இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இங்க விஷயம் என்னன்னா, இந்த வீடியோவை எடுத்த நபர் ஒரு முழுக்க அரசியல் சார்ந்த பதிவு போடக்கூடிய ஒரு யூடியூப் சேனல். அதுல அவர் என்ன தலைப்புல போட்டிருக்காருன்னா, இந்த தலைப்பை சொன்னேன், தமிழகத்தில் முதல் நம்பர் 1 ஹலால் உணவகம், அரபு நாடுகளில் இருந்து தொடர் மிரட்டல்கள், களத்திற்கு சென்ற சிஜி. இதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, முழுக்க ஒரு இந்துத்துவ மனநிலையோட ஒரு ஹோட்டல் தொடங்குறது மாதிரியும், அதனால பிரச்சனை ஏற்பட்டு இவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி ஒரு அரசியல் பிம்பத்தை இவங்க கட்டமைக்கிறாங்க. அதனாலதான் காவல்துறையிலேருந்து உங்களுக்கு ஒருவேளை இதனால வேற பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற அடிப்படையில இந்த விஷயத்த காவல்துறை அணுகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்க ஆதரவு தான், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாம வந்து உங்களுக்கு ஆதரவாகவே வீடியோ போடுறோம், உங்களுடைய நோக்கம் வந்து மதச்சார்பின்மையோட தானே இருக்குது, அதனுடைய அடிப்படையில் நானே உங்களுக்கு ஆதரவாக ஒரு வீடியோ போடுறேன், முஸ்லிம்கள் சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது, இதை முஸ்லிம்கள் இந்த தவறை செய்யவும் மாட்டாங்க, அந்த அளவுக்கு புரிந்துணர்வு இல்லாம எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் விளக்கமா சொல்லிட்டு அதை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை நான் இப்போ போட தொடங்குறேன். என்ன விஷயம்னா, இவங்க எப்படி இவரை தனக்கு பயன்படுத்தி கொண்டார்கள்னா, இங்க அஜித் தோவால் மற்றும் ஜெய்சங்கர் ரமேஷனுடைய போட்டோ இருந்துச்சு இல்லையா, இந்த போட்டோவை வச்சுட்டு இவர் ஒரு ஹிந்துத்துவ மனநிலையில் இருக்கக்கூடியவர், இவர் ஒரு தேசியவாதி அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்க இவர் முயற்சி செய்தார். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிடணும், அங்க அஜித் தோவால் போட்டோவும் ஜெய்சங்கர் ரமேஷனுடைய போட்டோவும் இருந்துச்சே தவிர மோடி அமித்ஷா போட்டோ கிடையாது. இன்னொன்னு, அந்த நபர் வந்து தேமுதிக கட்சியை சார்ந்தவர், கடந்த உள்ளாட்சி தேர்தலில் வரையிலும் தேமுதிக சார்பா அவர் போட்டி போட்டிருக்கிறாரு. அவர் வந்து இந்த இந்துத்துவ அரசியலுக்கு
இந்த வெறுப்பு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நபர். அவரே பேசும்போது சொல்றாரு, மீன் வந்து முஸ்லீம்கள் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க, அவங்களுக்காக நாம் ஸ்பெஷலா வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே இடத்துல அவர்களுடைய ஹோட்டல்ல இறைச்சி வந்து எப்படின்னா, என்னுடைய அண்ணாச்சி தான் கொடுக்குறாங்க, அவர் வந்து ஹிந்து, அவர்கிட்ட வந்து வாங்கிட்டு ஹலால்னு போட முடியாது அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப என்னன்னா, அவருடைய நோக்கம் வந்து எந்த இடத்துலயுமே இந்துத்துவ அஜெண்டாவோ வெறுப்பு அரசியலோ கிடையாது. என்கிட்ட போன்ல பேசும்போதே இந்த சொல்றாரு, ஹலால்னா என்னன்னு நான் இப்பதானே படிக்கிறேன், எனக்கு கோயம்புத்தூர்ல வந்து ஒருத்தர் போன் போட்டிருந்தாரு, விஷயத்தை நிறைய சொல்லி தந்தாரு, குரான் வேணால் நான் உடனே அவங்கள்ட்ட எவ்வளவு இருக்குன்னா எனக்கு குரான் தாங்கன்னு சொன்னேன், அவர் தமிழ் குரான் அனுப்பி தந்திருக்கிறாரு இப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. அப்போ ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம், சாதாரணமாக நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு விஷயத்த இதை வந்து தன்னுடைய அரசியல் அஜெண்டாவாக எடுத்து அதன் மூலமாக இந்துத்துவ கும்பல் அரசியல் செய்து. இதுல ஒரு இடத்துல கூட செல்வ கணபதி ஒரு ஹிந்து, ஒரு இடத்துல கூட செல்வ கணபதியினுடைய வியாபாரம் இதனால பாதிக்குமே, செல்வ கணபதியினுடைய வாழ்வாதாரம் இதனால பாதிக்குமே அப்படிங்கிற கொஞ்சம் கூட எண்ணம் துளியும் இல்லாம தான் இந்த சின்னப்ப கணேசன் வந்து இந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு. அது செஞ்சிருக்கிறாரு, அதை ஒரு பேசு பொருளாக்கி இருக்காரு. அதற்கு பிறகு அதுல பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஏதோ இந்துக்களுடைய வெற்றி அப்படி இப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் இது அதை வந்து அரசியலாக செய்யக்கூடிய காரணத்தினால இன்னைக்கு நம்மளும் பேசுறோம். ஏன் இதை பேசுறோம் அப்படின்னா, பொதுவாக முஸ்லிம்கள் நிறைய பேர் இந்த தளத்தை கடந்து போகும்போது ஒரு இந்துத்துவ மனநிலையோடு அல்லது ஒரு RSS சிந்தனையோடு முஸ்லிம்கள் மீதான வெறுப்பின் காரணமாக இந்த நபர் இந்த ஹோட்டல்ல வைக்கல. நிறைய இடத்துல அப்படி வைக்கிறாங்க, ஆனா இந்த நபர் அப்படி வைக்கல. அவர் வந்து முஸ்லிம்கள் தவறாக நினைத்து இங்க வந்து சாப்பிடக்கூடாதே, ஹலால்னு நினைச்சு வந்து ஏமாந்துடக்கூடாதே அப்படிங்கிற எண்ணத்தினுடைய அடிப்படையில் தான் அதை செய்யறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒன்று. இன்னொன்னு, வெளிப்படையா இந்த சங்கி குரூப்ட நம்ம கேட்கிறோம் என்னன்னா, இந்த வீடியோக்கு கீழே போய் இந்துக்களுடைய வெற்றி அது இதுன்னு பேசி நிறைய கமெண்ட் போட்டவெல்லாம் இருக்கிறான். அவங்கள்ட்ட எல்லாம் ஒரே ஒரு விஷயத்த தான் நம்ம கேட்கணும். சரி, நோ ஹலால் உணவகம், ஹலால் செய்யப்படவில்லை இந்த உணவகத்தில், ராஜா வந்து சாப்பிடுவானாடா இந்த ஹோட்டல்ல? ராஜா வந்து சாப்பிடுவானா? SP சேகர் வந்து சாப்பிடுவாரா? ரங்கராஜ் பாண்டே வந்து சாப்பிடுவாங்களா? நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இவங்க, எங்களுக்கு தெரியும். நான்வெஜ் சொல்லல, அந்த ஹோட்டல்ல வந்து வெஜிடேரியன் உணவு சாப்பிடுவாங்களா? சாம்பார் வச்சு சோறு சாப்பிடுவாங்களா? சட்னி வச்சு தோசை சாப்பிடுவாங்களா? ஆனா அந்த ஹோட்டல்ல முஸ்லீம் சாப்பிடுவான், மீனை வச்சு சாப்பிடுவான், சாம்பார் வச்சு சாப்பிடுவான், சட்னி வச்சு சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு செல்வ கணபதியை கட்டி பிடிச்சி சாப்பாடு நல்லா இருக்குன்னு ஆற தழுவி சொல்லிட்டு போவான். ராஜா சொல்லுவானா? அதான் கேள்வி. அப்ப நீ உணவு அரசியலை எங்க கொண்டு வர? வட இந்தியாலெல்லாம் ஹலால் ஹலால் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது, UPல எல்லாம். அதே மாதிரி தமிழகத்திலேயே இந்த ஹலாலை வச்சு ஒரு அரசியல் செய்யலாம்னு நினைச்சா, தமிழ்நாடு மண் பண்படுத்தப்பட்ட மண், அதனால நீ போட்ட வீடியோனாலே ஒன்னே அந்த வீடியோலே ஒன்ன செருப்படுத்து அடிச்சிருக்காங்க மக்கள். நீ எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. ஒரு கலவரம் வரும், ஒரு கொதித்தெழுவார்கள், அப்படியா இப்படியான்னு சொல்லி எந்திரிச்சு வருவாங்கன்னு நினைச்சா அது நடக்கல, இனியும் நடக்காது. அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.